ஏற்புரை என்று சொல்வதை காட்டிலும் இவர்களைப் போலவே சில நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த தருணம் பயன்படும் என்று கருதுகிறேன். இன்னும் இவர்களை பற்றி எழுத வேண்டும், இன்னும் எழுதப்படாதவர்களை பற்றி எழுத வேண்டும் என்றெல்லாம் இந்த மேடையில் பேசப்பட்டது. சொல்லப்போனால் ஒருவரை பற்றி தோன்றுகிற போது எழுதுவதுதான் எழுத்து. அதுக்கு தனியாக ஒரு ரூம் போட்டு யோசித்து எழுதணும்னா அப்புறம் அது நிறைய மிகையாக வந்து சேரும். இரண்டாவது, சுகா சொன்னது போல எனக்கு மூத்த தலைமுறையினரை மட்டுமே நான் இந்த நூலில் பார்த்திருக்கிறேன். என் சக பேச்சாளர்கள், சமீப காலமாக நான் பழகக்கூடிய நவீன எழுத்தாளர்கள், இதெல்லாம் தனித்தனி பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். காரணம், சான்றோர் கேண்மை என்கின்ற ஒன்று இருப்பதே இன்றைய இளைய தலைமுறைக்கு பெரிதும் தெரியவில்லை. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு துறையிலே வளரக்கூடியவர்கள், இப்போது இதில் பேசப்பட்டிருக்கிற 33 பேரும் எங்களை அமர வைத்து தனியாக எதையும் சொல்லி தந்துவிடவில்லை. அவர்கள் வாழ்ந்த முறையால், எங்களை அவர்கள் நடத்திய முறையால் நாங்கள் கற்றுக்கொண்டது தான் இந்த நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் கற்ற கல்வி, உற்ற அனுபவம், இவையெல்லாம் அவர்களை எவ்வளவு தூரம் செழுமைப்படுத்தியதோ அதை ஒரு துளி மிச்சம் வைக்காமல் எங்களுக்கு கொடுத்துவிட்டு போனவர்கள் தான் அந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள். அதனால் அவர்கள் எங்கள் நன்றிக்குரியவர்கள் ஆகிறார்கள், நித்தம் நினைக்கத்தக்கவர்கள் ஆகிறார்கள். இங்கே ஐயா செல்வகணபதி அவர்களுடைய துணைவியார் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, மயிலாடுதுறையினுடைய நகராட்சி தலைவராக இருந்தவர். அவர் அந்த பெரிய பொறுப்பில் இருந்தார்கள். ஒரு நாள் மதியம் ஒரு நிகழ்ச்சிக்காக அண்ணன் என்னை அழைத்திருக்கிறார். நான் ஒரு 1 மணி 2, 3 மணி இருக்கும் அவர்கள் இல்லத்திற்கு செல்கிறேன். செல்வகணபதிகள் என்னை வரவேற்று, தம்பி வாங்க அப்படின்னு உட்கார வைக்கிறார்கள். அந்நியார் மயிலாடுதுறை நகராட்சி ஆணையரோடு வரவேற்பறையில் நகராட்சி மேம்பாடு குறித்த திட்டங்களை விவாதித்து கொண்டிருக்கிறார். நான் போனது சாப்பாட்டு நேரமும் இல்லை, இயல்பாக வந்திருக்கிறேன், அவ்வளவுதான், ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். அவர்கள் நகராட்சி ஆணையரிடம் ஒரு 10 நிமிடம் என்று கேட்டுவிட்டு உள்ளே வந்து எனக்கு சிற்றுண்டி தயாரிக்க தொடங்கினார். காரணம், இந்த இலக்கிய உறவுகளை எல்லாம் தங்கள் குடும்ப உறவுகளாகிய கருதிய தலைமுறை அந்த தலைமுறை. அதே அண்ணன் செல்வகணபதி வீட்டில் இன்னொரு சம்பவம் நான் மறக்கவே முடியாது. பெரும்பலவர் நமச்சிவாயம் ஐயா அவர்களும் நானும் இன்னும் சில அறிஞர்களும் அவங்க வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கோம். நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு அண்ணன் உள்ள தயாராக போகிறார்கள். ஐயா செல்வகணபதியாருடைய தாயார் பெரியவங்க அங்கே இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. இப்போ நாம் வந்து என்ன பண்ண, என் பேர் முத்தையா, நான் இப்போ சொல்லியிருப்பேன்ல, நமச்சிவாயம் ஐயா பக்கத்தில் போகிறாங்க. அவங்க காலத்தொட்டு கும்பிட்டு, அம்மா நான் உங்கள் மகன், என் பேர் நமச்சிவாயம் அப்படின்னாங்க. இது என்ன ஒரு பண்பாடு அப்படின்னு நான் யோசித்து பார்த்து, அப்போ தான் அறிமுகமாகிறார்கள். நான் உங்கள் மகன் என்று சொல்லி தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறார்கள் என்றால், அத்தகைய ஒரு செழுமையான பண்பாட்டு பின்புலத்தில் நாங்கள் வந்தோம். முன்னோர்கள் என்றால் குடும்பத்தில் அல்ல மட்டுமல்ல முன்னோர்கள், இவர்களும் எங்கள் முன்னோர்கள் தான். பாரதி சொன்னான் அல்லவா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவள் வெறுமனே வாழ்ந்து விட்டு போகவில்லை, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி வாயுர வாழ்த்தேனோ என்று சொல்லுவார். அண்ணாச்சி நெல்லைக்கண்ணன் அவர்கள் அப்படித்தான். அவருக்கும் எனக்கும் கடுமையான மோதல் வரும். கூட இருப்பவங்களாம் பயந்துருவாங்க. ஏன்னா அண்ணாச்சிட்டெல்லாம் யாரும் அப்படி பேச முடியாது. நான் துணிச்சலாக பேசுவேன், அடுத்த நிமிடம் சரியாகிவிடும். சொல்லப்போனால் சுகாவுக்கு பெண் பார்ப்பதற்கு அவர் தந்தையும் நானும் தான் போனோம். இவர் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. நிச்சயதார்த்தத்துக்கு கூட வரணும்னு நினைக்கிறேன், கல்யாணத்துக்கு தான் வந்தார். அது எங்களையெல்லாம் நம்பி அவருக்கு பெண் கொடுத்தாரு. இல்லை, அந்த அளவுக்கு அன்றைக்கி அந்த உறவுகள் இருந்ததுங்கிறதுக்கு சொல்ல வரேன். நான் அந்த புத்தகத்தில் அதை குறிப்பிட்டேன்னு தெரியல. அவங்க மாமனார் வந்து ஒரு தலைமை ஆசிரியர், மலம்புழாவில் தலைமை ஆசிரியராக இருக்கிறது. அப்போ தான் நாங்கள் போகிறோம் மீனா பொண்ணு பார்க்குறதுக்கு. இவங்க அப்பாவும் நானும் போகிறோம். அவர் பதற்றத்தோடு காத்திருக்கிறார், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரணுமேன்னு. எனக்கு கொஞ்சம் தாமதமாச்சு. அந்த மலைச்சரிவில் ஏறி கார் வருது. அவர் ஓட்டுநருக்கு வழிகாட்டுகிறார், இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி திரும்புங்கன்னு காமிக்கிறார். இதை பார்த்துட்டு காருக்குள்ளே அண்ணாச்சி என்று சொல்கிறார் இவங்க அப்பா, பாருங்கள் தம்பி, ஹெட் மாஸ்டருங்க சரியாக இருக்குது பாருங்கள்,
இறங்கினது அநேகமாக ஆளுக்கு ஒரு அரை விட்டாலும் விடுவார், ஏன்பா லேட்டுன்னு அப்படிங்கிறார். அது எப்போவுமே அந்த விளையாட்டு தானே அந்த இயல்பு. அவங்க மாமனார் ரொம்ப அருமையான மனிதர், ரொம்ப அவர் இருந்த பதவி பெரிய பதவி, ஆனால் குழந்தை மாதிரியான மனிதர் அவர். இப்படியெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, வெறும் ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். சில அறிமுகங்கள் கிடைக்கும், அறிமுகங்கள் தொடர்பாக மாற வேண்டும், தொடர்பு நட்பாக வளர வேண்டும், அந்த நட்பு உறவாக நிலைக்க வேண்டும். இந்த படிநிலைகளை தாண்டி போகிற தகுதி உள்ளவர்களோடு பழகினால் போதும். நான் பல இடங்களில் பார்த்துருக்கிறேன், இப்படி கடந்து போவார்கள் 2 பேர். அப்படி தாண்ட ஒரு செகண்ட், ஒரு செயற்கையாக ஒரு புன்னகை, அவ்வளோதான். அவன் தாண்டதுக்குள்ளே அந்த புன்னகை காணாமல் போயிடும். அத்தகைய மனிதரோடு பழகி என்ன, பழகாமல் என்ன? இந்த உலகம் மனிதர்களை நமக்கு தருகின்ற புத்தகத்தின் முன்னுரையில் நான் சொல்லியிருப்பேன், உலகம் என்பது மிக பெரும் நூலகம், ஒவ்வொரு மனிதனும் உலவும் புத்தகம். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு புத்தகத்துக்கான புதைபொருள் இருக்கிறது. அதுவும் பயின்று சிறந்த பெரியவர்கள். ஆசான்யா அவர்கள் பன்முக நோக்கில் ராமன் என்று ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்துக்கு அவர்களுக்கெல்லாம் பிதாமகர். இன்றைக்கி இருக்கிற நாங்கள் வணங்குகிறவர்களால் வணங்கப்படுகிறவர். அவர் சொல்கிறார், இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதுகிற தகுதி ஞானசுந்தரத்துக்கு தான் இருக்குது, ஞானசுந்தரத்தை எழுதச் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஞானசுந்தரம் பெரிய கடல். அவர்கிட்ட போய், ஐயோ ஆசான்யா புத்தகத்துக்கு நான் அணிந்துரை எழுதுறதா, என்னால் முடியாதுங்கிறார். அவர் ஃபோன் பண்ணி மரியாதையாக பேசுவார். ஆசான் யாரானா டே அப்படி தான் ஆரம்பிப்பார். நம்ம ஜஸ்டிஸ் இஸ்மாயில் இருந்தார், ஏய் சாஹிபு அப்படிம்பார். நேரில் அப்படி தான் கூப்பிடுவார். அப்போ அவங்க கம்பெனிக்கார செக்ரட்டரியை சோரட்டி அப்படிம்பார், செக்ரட்டரியை. அவருடைய இயல்பு, அவர் பேசுவதே அப்படி தான் பேசுவார். ஞானசுந்தரம் நீங்கள் எழுதியே ஆகணும் அப்படிங்கிறார். ஞானசுந்தரையை அவரே சொன்னப்புறம் வேறு எழுதுகிறார். ஆனால் அணிந்துரை எழுதி கொண்டு வர சொன்னார். இவர் அணிந்துரை என்பதற்கு பதிலாக பணிந்துரை என்று போட்டு கொண்டு வந்து தருகிறார். அது இவர் அவரை எப்படி மதித்த, தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல்னு சேக்கிரார் சொன்னதையெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். வயதில் இவர் சின்னவராக இருக்கலாம், ஆனால் அவர் அறிவுக்கு இவர் மரியாதை தருகிறார். ஆனால் இவர் அறிவுக்கும் வயதுக்கும் அவர் மரியாதை தருகிறார். ஒருவரை ஒருவர் பணிந்து வணங்கி மொழியை வளர்த்த பின்புலத்தில் வந்த அநேகமாக கடைசி தலைமுறை நாங்களாகத்தான் இருப்போம். இதை நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன். என்ன காரணம் என்றால், அதற்கான முன்னுதாரணங்கள், முன்னோடிகளாக வருகிறவர்கள் மிக மிக குறைவு. வளரும் தலைமுறையில் முன்னோடிகளை தேடுபவர்களும் குறைவு. அவர்களுக்கு அது தேவையில்லையா அல்லது தேடல் இல்லையா என்று தெரியவில்லை. எனவே இத்தகைய ஒரு சூழலில் நாம் எந்த துறையிலே வளர்கிறோமோ அந்த துறையில் இருக்கக்கூடிய துறைசார் நிபுணர்களை, முன்னோடிகளை மதிக்க 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 அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மிடம் செயல்படத் தொடங்குகின்றன. அண்ணன் செல்வ கணபதி அவர்களை, சத்தீசேலன் அவர்களை, அறிவொளி அவர்களை, இளந்தேவன் அவர்களை, இளங்கம்பன் அவர்களை இந்த புத்தகம் பேசுகிறது. கேசிய சருணாசலம் ஒரு பொது உடைமை கவிஞர், வாழ்வின் எல்லை வரை எளிமையிலேயே இருந்தவர். அவர் இந்த புத்தகத்தில் அவர் பேசப்படுகிறார். கேசிய சருணாசலம் அவருக்கு கோவையில் சொன்ன மாதிரி எங்கள் கோவை நண்பர்களில் ஒரு பொறுப்பு கொடுத்தோம். கவிஞர் வைரமுத்து கேசிய சருணாசலத்துக்கு விருது கொடுக்கிறார். விருது கொடுப்பதற்காக கோவையிலிருந்து அழைத்து வருகிற பொறுப்பு எங்கள் கோவை நண்பர்களுக்கு தரப்பட்டது. அவர் ஒரு ஏசி ட்ரெயினில் கூட்டிகிட்டு வந்து பாம் ரோவில் ஒரு பெரிய ஏசி சூட் போட்டு அவரை தங்க வச்சுட்டாங்க. அவர் கூண்டில் அகப்பட்ட கிளி மாதிரி தவிக்கிறார். நான் அவரை பார்க்க போனேன். எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க, என்னை விட்டுருங்க, நான் போய் கட்சி ஆஃபீஸில் தங்கிக்கிறேன் அப்படிங்கிறார். பொது உடைமை கட்சிக்காரர் அவர். அவரால் அதை தரிக்க முடியவில்லை, அந்த இடத்துல அவரால் இருக்க முடியல. அவள் வாழ்க்கையே அப்படி அமைந்திருந்தது. ஆனால் அவருடைய எழுத்தை பார்த்தீர்களானால் அது போகிற உச்சம் என்பது வேறு. இளந்தேவன் அப்படித்தான். நான் அதில் ஒரு கவிதையை மேற்கோள் காட்டியிருக்கிறேன். யோகி ராம் சரத்குமாரையும் தன்னையும் அவர் ஒப்பிட்டு எழுதுகிறார். நீ எவ்வளோ பெரிய ஆள், நான் எவ்வளோ சாதாரணம், இதுதான் சப்ஜெக்ட். அவர் எழுதுகிறாரு, நீ தாகம் எடுக்கும் ஆறுகளுக்கும் தண்ணீர் தருகிற வானம், நான் தரையிலிருந்தே அதிலே கொஞ்சம் தாங்கிக் கொள்கிற ஏனம். நீ மோகம் பிறக்கும் மூடர்களுக்கும் முத்தம் தருகிற காற்று, நான் முள்ளின் நடுவே சிக்கிக் கிடந்து முளைக்கத் தொடங்கும் நாற்று. நீ விசிறிக்காம்பை செங்கோலாக்கிய விசித்திரமான யோகி,
நான் வேகும் காற்றில் வெம்மை சேர்த்து வேகும் ஒரு சுகபோகி. நீ சந்நிதி தெருவில் அரசு நடத்தும் சத்குருவாகிய பெருமான். நான் சன்னதம் காணல் நீரை தேடி சலித்து களைத்த ஒரு மான். இந்த மாதிரி அந்த முரண்களை வைத்து வைத்து கவிதையில் எவ்வளவு அற்புதங்களை செய்தவர் இளந்தேவன் என்று யோசித்து பார்க்கிறேன். ஒரு காலத்தில் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய பொறுப்பில் இருந்தார். அவர் அந்த காலகட்டத்தில் ஆன்மீக கவிதைகள் நிறைய எழுதினார். அவர் அரசியல்வாதிகளோடு சம்பந்தப்பட்டிருந்த காலகட்டத்தில் மேல்மருவத்தூர் பராசக்தி பற்றி ஒரு கவிதை எழுதினார். கோட்டைகள் கொடுக்காத துணிவினை மருவத்தூர் குங்குமம் கொடுக்கின்றது என்று ஆரம்பித்திருப்பார். அந்த கவிதையினுடைய கம்பீரம் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அந்த இளந்தேவனை நான் ஒரு நாள் ஈஷா யோக மையத்தில் என்னுடைய தங்குமிடத்திற்கு போய்கொண்டிருக்கிறேன். எதிரே ஒரு மனிதர் கையை இப்படி வைத்துக்கொண்டு தள்ளாடி தள்ளாடி வருகிறார். பக்கத்தில் போய் பார்த்தால் இளந்தேவன். அவருடைய தாயார் மறைந்ததற்காக அந்த கிரியைகள் செய்வதற்கு ஈஷாவுக்கு வந்திருக்கிறார். அதன் பிறகு ஒரு நாள் செய்தி வருகிறது, அவர் மறைந்து போனார் என்று. தன்னுடைய தகுதிக்குரிய உயரத்தை தொடாமலேயே வாழ்ந்த, ஆனால் தான் எவ்வளவு பெரிய கவிஞன் என்று தன்னளவில் தெரிந்து வைத்திருந்த படைப்பாளி. இவர்களையெல்லாம் நாங்கள் பார்த்து கற்றுக்கொண்டது நிறைய. ஒரு மேடை எப்படி ஆள வேண்டும், அது இளங்கம்மன் பற்றிய குறிப்பு இருக்கிறது. அதில் எழுதியிருக்கிற செய்தி எனக்கு இப்போ படித்தா கூட எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்கும். நான் இளங்கம்மனை எப்படி தெரிந்து கொண்டேன் என்றால், நான் 9வது வகுப்பு படிக்கிற போது நான் குருவாக வழிபடுகிற கண்ணதாசன், ஆன்மீகத்தில் அல்ல இலக்கியத்தில் குருவாக போற்றக்கூடிய கண்ணதாசன் மறைந்து போகிறார். அவரை பற்றி ஜெமினி சினிமாவில் ஒரு தகவல் வருகிறது. கண்ணதாசன் எல்லா கவிதைகளையும் பாடலையும் டிக்டேட் பண்ணுவார். ஆனால் திருமண வாழ்த்துன்னு வந்தால் கைப்பட எழுதுவார், சொல்ல மாட்டார். இளங்கம்பனுடைய மகள் திருமண அழைப்பவருக்கு வருகிறது, அவர் ஒரு வாழ்த்து கைப்பட எழுதுகிறார். அதை ஜெமினி சினிமா அவர் கையெழுத்திலேயே வெளியிட்டிருந்தது. பழங்கம்பன் மகளின்றி பறந்து போனான், படிக்கின்ற காவியந்தான் வடித்து வைத்தான், இளங்கம்பன் மகள் பெற்றான் இனிதுயர்ந்தான், இனிய மணி மொழி என்றே பெயரும் வைத்தான், வழங்கும் நல் மங்களத்தின் மணிமொழிக்கும் வளர்கின்ற கணேசனார் தனக்கும் என்று தடைக்கின்ற திருமணத்தின் அழைப்பு கண்டேன், தமிழ் வாழும் காலம் வரை அவர்கள் வாழ்க, அன்பன் கண்ணதாசன். இது எழுதியிருக்கிறது. இதை நான் இதற்கு பிறகு நான் பேச்சு துறைக்கு வந்து அந்த துறையில் ஓரளவு என்னுடைய தலைமையில் பழனியில் ஒரு வழக்காடு மன்றம் நடக்கிறது. இளங்கம்மனுக்கு எப்படி 6 டபீர் தெரு மயிலாடுதுறை என்று செல்வகணபதி அண்ணன் முகவரியை சொன்னாரோ, அப்போ இளங்கம்மன் சித்திரக்கூடம் பழனினா போயிடும், போஸ்ட் கார்டு போயிடும். சத்தியசீலன் 55 சேதுராம பிள்ளை காலனி தெரு திருச்சி, நெல்லைக்கண்ணன் 69 அம்மன் சன்னதி தெரு திருநெல்வேலி. இதெல்லாம் எங்களுக்கு மனப்பாடமாகவே இருக்கும். கடித போக்குவரத்து அப்படி. அருநாகப்பன் 17 வடக்கு சேனியர் தெரு காரைக்குடி. நீங்கள் கேட்டால் ஒரு 10-20 முகவரி நாங்கள் மனப்பாடமாக சொல்லுவோம். அப்போது நாங்கள் பேசுகிற போது இந்த தகவலை சொன்னேன். பேசிவிட்டு இறங்கிய பிறகு அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தவர்கள் நம்முடைய ஐயா தமிழறி மணியனுடைய தொண்டர்கள். அதில் நெற்றிக்கண்ணன் கணேசன் ஒருத்தர், இப்போ அவரும் இல்லை, அவர் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி இருக்கார் இளங்கம்மனுடைய இந்த மாப்பிள்ளை எல்லாம் எப்படி இருக்காங்க? இளங்கம்மனை இப்போ காலமாயிட்டார், அவர் குடும்பம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அதை ஏன் சார் கேட்குறீங்க? இந்த மணிமொழி கல்யாணம் பண்ணி கொடுத்தார் கணேசன்னு, அந்த பையனுக்கு விருப்பப்பட்டு கேட்டான்னு 2வது பெண்ணையும் திருமணம் பண்ணி கொடுத்தாரு, அவன் செத்து போயிட்டான் அப்படின்னார். இந்த மாதிரியான பெரும் சோகங்கள் அநேகமாக போது இளங்கம்மன் இருந்தார் என்று எனக்கு ஞாபகம். இருந்தாரா மறைந்தாரா தெரியவில்லை. இளங்கம்மன் ஏதோ ஒரு பணச்சிக்கலில் இருக்கிறார் என்று சொன்னபோது ஒரு 20 வருஷம் இருக்கும். என்னால் முடிந்த ஒரு சின்ன தொகை, அப்போ ஒரு 1000 ரூபா அனுப்பி வச்சேன். அதுக்கு அவர் 5-6 வெண்பாக்கள் அனுப்பியிருந்தார், நன்றி தெரிவித்து. அதில் ஒரு 2 வரி, தாயாய் பரிந்து தனமளிக்க நீ இருக்க நாயாய் அலைவேனோ நான் அப்படின்னு. அது திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாய் கொள்வர் பெரியோருங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளங்கள். அவர்களெல்லாம் தங்கள் வாழ்க்கையை முற்றாக முழுதாக இலக்கியத்திற்கென்று கரைத்தவர்கள், தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ள தெரியாதவர்கள், தங்களுக்கு வந்த பெருமைகளை கூட சுமக்க தெரியாதவர்கள், அதை அப்படியே வச்சுட்டு போங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் வாழ்ந்தவர்கள். அத்தகைய ஆளுமைகளை எங்கள் பின்புலமாக கொண்டு நாங்கள் வளர்ந்தோம் என்பதுதான் எங்களுடைய பெரிய பலம். நாங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலான நாட்கள் அவரோடு தானே கழித்திருக்கிறோம். இப்போ அதாவது ஒரு பேச்சாளர் எங்கள் கோயம்புத்தூருக்கு வர்றாருன்னா அவர் ஊருக்கு போகிற வரைக்கும் அவர் ரூம்லேயே இருப்போம்.
இப்போல்லாம் நான் போனாலே என் ரூம்குள்ளே யாரும் விட மாட்டேங்கிறது. இப்போ நிலம் அப்படி மாறிப்போச்சு. இப்போ அதாவது அந்த தேடலும் தேவையும் அன்றைக்கு இருந்தது. அதுதான் ஆற்றலாளர்களை செதுக்கியது. நீங்கள் எந்த துறையில் முத்திரை பதிக்க விரும்புகிறீர்களோ அந்த துறையில் வெற்றி பெற்றவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு தான் உங்களை வளர்த்தெடுக்கும். அது எந்த துறைக்கும் பொருந்தும். நல்ல வேளையாக இசைத்துறையில் அது இன்னும் இருக்கிறது. ஓரளவு அந்த குரு சிஷ்ய பாரம்பரிய மரபு என்பது இன்றைக்கும் நாம் இசைத்துறையிலே பார்க்க முடிகிறது. இலக்கியத்துறையில் அது அருகி வருகிறது. அதனால் இந்த புத்தகத்தினுடைய தேவை இப்பொழுது அமைந்திருக்கிறது. இது இந்த காலத்தினுடைய தேவையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. நான் எழுதினேன் என்பது இரண்டாம் பட்சம். இந்த காலத்திற்கு அது தேவை. என்னுடைய இளம் பேச்சாளர் நண்பர்களுக்கு இப்படி ஒரு உறவு முறை இருந்திருக்கிறது என்பது ஒரு புதிய தகவலாக இருக்கும். தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாத அறிஞர்கள், தன் தகுதியை மட்டுமே முன்வைத்தவர்கள், தன் படிப்பை முன்வைத்தவர்கள். ஒரு முறை சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் செல்வ கணபதி அண்ணனை பற்றி பேசி கொண்டிருக்கிற போது என்னிடம் ஒன்று சொன்னார். அவர் அப்போது கல்லூரி மாணவர். அப்போல்லாம் எப்படின்னா பேச்சாளர் எல்லாருமே 10 நாள் ராமாயண தொடர் சொற்பொழிவு, 10 நாள் மகாபாரத தொடர் சொற்பொழிவுலாம் பண்ணுவாங்க. இவருக்கு சுகிசிவம் அவர்களுக்கு மயிலாடுதுறையில் ராமாயண சொற்பொழிவு. இப்போ அன்னன்னைக்குன்னு ஒரு செட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். தலைப்பு ஒரு 10 நாள்னா 10 நாளைக்கு ஒரு தலைப்பு. செல்வ கணபதி அண்ணன் வீட்டில் மதிய உணவுக்கு சுகிசிவம் அவர்கள் போகிறார். அங்கே சாப்பிட்டு விட்டு அவங்க சொல்கிறாங்க, தம்பி இங்கேயே படுத்து ஓய்விடுங்க, களைப்பாக இருக்கீங்க. இல்லைண்ணே நான் அறைக்கு போகிறேன், இந்த மதிய பேச்சுக்கு கொஞ்சம் குறிப்பு எடுக்கணும், இன்றைய பேச்சுக்குங்கிறார். இதுக்கு எதுக்கு அறைக்கு போகிறீங்க அப்படின்ட்டு இவர் ராமாயண சொற்பொழிவு பண்ணுறது குறிப்பு வச்சுருப்பார் இல்லையா, அதை கொண்டாந்து கொடுத்தாராம். இதை வச்சு பேசுங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. இது சொத்தை கூட கொடுத்துருவாங்க எங்கள் ஆட்கள், குறிப்பை கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு பேச்சாளர்கிட்ட போய் குறிப்பை கூடிய நான் சொத்தை வேணாலும் எழுதி தரேன், அது தன்னுடைய அறிவை தன்னோடே வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனப்பாங்குக்கு நேர் எதிராக இந்த பெரியவங்களாம் இருந்திருக்காங்கங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மாதிரியான ஒரு தலைமுறையை பார்த்து வளர்ந்தது எங்களுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். சுமதி சொல்கிறாங்க, நீ இன்னும் எழுதணும். நீங்கள் எழுதுங்க முதல்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இதெல்லாம் எழுதுங்க உட்காந்து முதல்ல. நான் உரிமையோடு சொல்கிறேன். ஏனென்றால் அவர்களோடு பழகி அத்தனை பேரும் எழுத வேண்டும். சுமதி எழுத வேண்டும், சுதா எழுத வேண்டும், பாரதி பாஸ்கர் எழுத வேண்டும், ராமலிங்கம் எழுத வேண்டும். ராமலிங்கம் ஆசான்யா பற்றி ஒரு நல்ல கட்டுரை எழுதியிருக்கார். ஆசான்யா நினைவு மலரில் ரொம்ப அருமையான கட்டுரை. ஆசா அவர்களுக்கு பார்வை போயிருந்த நிலையில் இவர் அவரை கூட்டிகிட்டு போகிறார் ஒரு ஊருக்கு, இரவு ரயில். இவருக்கு தனிப்பெட்டி, அவருக்கு தனிப்பெட்டி, அப்படி அமைஞ்சு போயிடுச்சு. நியாயமாக இவர் முன்னாகவே தயாராகி அந்த நிறுத்தத்தில் இவரை கூட்டிகிட்டு வரணும். ரயில் நின்றுக்கிட்டே இருக்குது, பெரியவர் இறங்கிட்டார், இவர் இன்னும் எழலை. ஆசா ஐயா அவர் கண்ணு சரியாக தெரியாத நிலையில் ஒவ்வொரு பெட்டியாக நடந்து போய் ஜன்னலுடைய ராமலிங்கம் எந்த பெட்டியில் இருக்காருன்னே தெரியல, கூப்பிட்டுக்கிட்டே போகிறார். அவர் பதறி எழுந்து நம்ம தலைவரி கோலமாக ஐயா ஐயா தூங்கிட்டியா அப்படின்னாராம். அவருக்கு என்னை விட்டுட்டியே, அதான் கோபம் இல்லை, அடடா தூங்கிட்டியா அப்படின்னு. இந்த மாதிரி இருந்ததை பற்றி நீங்கள் சொல்லிகிட்டே போனால் ராமலிங்கம் ஒரு நல்ல கட்டுரை எழுதியிருக்கிறார். எனவே நம்மோடு வாழ்ந்த தமிழறிஞர்களை நாம் மேடையில் மட்டும் பார்த்துக்கலாம். அண்ணாச்சி நெல்லைக்கண்ணன் பற்றி இந்த புத்தகத்தை ஒரு குறிப்பு எழுதியிருப்பேன். அவர் பாட்டு கடன்னு மனப்பாடமாக அடிக்கிறாரு. அவர் என்றைக்கோ படித்தது ஒரு மனசில் பதிஞ்சிருக்கு. ஆனால் மேடைக்கு போகிற போது தனக்கு அது ஞாபகம் இருக்கான்னு தன்னைத்தானே அவர் சோதனை பண்ணுவார். நான் கண்ணார பார்த்துருக்கேன். வீட்டில் உட்காந்து எந்த ரெஃபரன்ஸும் இல்லாமல் அன்றைய தலைப்புக்கு இருக்கிற பாட்டை ஞாபகத்திலேருந்து எழுதி பார்ப்பார். முழுக்க தனக்கு ஞாபகம் இருக்கான்னு ஒரு 20 பாட்டு சொல்ல போகிறாருன்னு 20 பாட்டை எழுதி பார்ப்பார். ஒருவேளை நான் எழுதியிருக்க நெல்லையில் தேடி பார்த்தால் அந்த குறிப்புகள் கிடைக்கக்கூடும். எனக்கு நெல்லையார் மாதிரியே அவங்க மனைவி இவங்க அம்மாவோட பழகின அந்த குறுகிய கால அனுபவங்கள் ரொம்ப பசுமையாக இருக்குது. அதையெல்லாம் நான் பதிவு செய்திருக்கிறேன். எனவே இந்த 75வது நூல் என்பது அடுத்த தலைமுறைக்கானது என்று நான் நினைக்கிறேன். சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் என்று சேக்கிடார் சொன்னது மாதிரி அத்தகைய தொடர்ச்சி இன்னும் தொடர வேண்டும் என்ற நோக்கத்தில் தரப்பட்டிருக்கிற நூல். நம்முடைய இஸ்கான் அமைப்பிலிருந்து முகுந்ததாஸ் பிரபு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய வருகைக்கு இன்னொரு காரணமும் இருக்குது.
என்னுடைய அடுத்த புத்தகம் தயாராகி கொண்டிருக்கிறது. இஸ்கான் நிறுவனர் ஸ்ரீல பிரபுபாதா அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு நாவல் வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விகடன் பிரசுரம் அதை வெளியிடுகிறது. இன்னும் ஓரிரு மாதங்களில் இறையருளால் அந்த நூல் வெளிவரும் என்று நாம் நம்புகிறோம். அந்த நூலுக்கும் வாசக நண்பர்கள் தங்கள் ஆதரவை நல்க வேண்டும். இந்த அமைப்பை மதுரத்வனி ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்கே இல்லாத போதும் கோத்தகிரி செல்ல வேண்டியிருந்தாலும் கூட அவர் இதயத்தை இங்கேயே வைத்துவிட்டு போயிருக்கிறார். அவருக்கும் நம்முடைய நன்றிகள். வந்திருந்து சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.